ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபுட் ரெசிபி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ரெசிபியோட தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா அமெரிக்கன் சாப்ஸி எப்படி வீட்டிலே செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த அமெரிக்கன் சாப்ஸி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் கிறிஸ்பியான ஒரு ஃப்ரைட் நூடுல்ஸ் நம்ம ரெடி பண்ண போறோம். அதுக்கு பிறகு ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் சாசஸ் எல்லாமே சேர்த்து ஒரு சூப்பரான ஏஷியன் ஸ்டைலில் ஒரு கிரேவி ரெடி பண்ண போறோம். அதுக்கு மேலே ஹாஃப் டன்ல ஒரு ஃப்ரைட் எக் வச்சு இந்த அமெரிக்கன் சாப்ஸியை சூப்பராக ரெடி பண்ண போறோம். ஸோ இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்கன் சாப்ஸி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நூடுல்ஸை பாயில் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஒரு ஹாட்டான பேனில் பாதி அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதுமே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் எதுக்கு சேர்க்குறோன்னா நூடுல்ஸ் நம்ம கொதிக்க வைக்கும்போது ஒட்டாமல் வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஆயில் சேர்த்துருக்குறோம். இப்போ இதோட நம்ம நூடுல்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். நூடுல்ஸ் எல்லாம் ஒத்தையா ஆயிடுச்சு. நூடுல்ஸ் எல்லாம் நல்லாவே குக் ஆன பிறகு இதை எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி வாட்டரை தனியா ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பாத்தீங்கன்னா தெரியும் நல்லா குக் ஆயிடுச்சு. அதனால இந்த தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துடலாம். பாயில் பண்ண நூடுல்ஸ் ட்ரை ஆகிறதுக்காக நான் இந்த நூடுல்ஸ் எல்லாம் விரிச்சு வச்சிருக்கிறேன். இதை ஃபேனு கீழே வச்சிங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாவே ட்ரை ஆயிரும். பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக சோள மாவு சேர்த்துக்கோங்க. சோள மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ கொஞ்சம் வெட்னஸ் இருந்தாலுமே சோள மாவு கோட் பண்ணுறதுனால அதில் தெரியாது. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு ஹாட்டான பேனில் ஆயில் கொதிச்சுட்டு இருக்குது. இதில் நம்ம நூடுல்ஸ் எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். நூடுல்ஸ் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஏன்னா நூடுல்ஸில் நமக்கு ஈரத்தன்மை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது ஆயில் எல்லாம் வெளியே வந்துடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கணும். இப்படி ஆகிறது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான ஒரு டெக்ஸ்சரில் வந்திருக்கு. இதை நம்ம ஆயிலேருந்து ட்ரைன் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம பாயில் பண்ண எல்லா நூடுல்ஸையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு ஃப்ரெஷ்ஷான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. இதோட 1 டீஸ்பூன் பொடியாக கட் பண்ண இஞ்சி, 1 டீஸ்பூன் பூண்டு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை ஆக வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக சாத்தியானா போதும். இப்போ இதோட ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு கேரட் அதையும் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன். 1 கப் அளவுக்கு முட்டைகோஸ் சேர்த்துருக்கிறேன். அடுத்ததா 1/2 துண்டு கேப்சிகம் இதையும் நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சாசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துடலாம். 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், 3/4 டீஸ்பூன் டார்க் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். உங்களுக்கு ஸ்பைசி கூட வேணும்னா கூட 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். டேஸ்டுக்காக தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை இன்னும் திக்காகிறதுக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் இதோட சேர்த்துடலாம். இந்த சோள மாவு சேர்த்த உடனே நல்லா திக்காயிரும்.
ஃபைனலாக மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான், நம்ம அமெரிக்கன் சாப்ஸி ரெடி பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஃப்ரை பண்ண நூடுல்ஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம வெஜிடபிள் சாஸஸ் எல்லாம் சேர்த்து ரெடி பண்ண கிரேவியை மேலே ஊற்றிடலாம். ஃபைனலாக மேலே ஹாஃப் குக்கான ஃப்ரைட் எக் வச்சிடலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான அமெரிக்கன் சாப்ஸி ரெடி பண்ணியாச்சு. இந்த அமெரிக்கன் சாப்ஸி கிறிஸ்பி நூடுல்ஸோட அந்த கிரேவி எல்லாமே சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சாண்டி ஃபுட் ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு டேஸ்டியான சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரை பபாய். கீப் ஆன் வாட்சிங்.